டிரான்ஸ்கார்பத்தியன் தொழிற்சங்க கவுன்சில் நிறுவப்பட்டது. 21 ஜனவரி 1945 அன்று டிரான்ஸ்கார்பத்தியன் உக்ரைனில் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் முக்கிய அமைப்பாக தொழிற்சங்க கவுன்சில் நிறுவப்பட்டது. இந்த நிகழ்வு முகாசேவோ நகரில் நடைபெற்றது. இரண்டாம் உலகப் போரின் முடிவு காலத்தில் இந்த பகுதி அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை எதிர்கொண்டது. அந்த சூழலில் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. தொழிற்சங்க கவுன்சிலின் முதன்மை நோக்கம் தொழிலாளர்களின் வேலை நிபந்தனைகளை மேம்படுத்துவது ஆகும். சம்பளம், வேலை நேரம் மற்றும் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அமைப்பு தொழிலாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டது. தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அதிகாரிகளிடம் எடுத்துச் செல்லப்பட்டன. முகாசேவோ நகரம் அந்த காலத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கான முக்கிய மையமாக இருந்தது. அதனால் இந்த நகரம் நிறுவலுக்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தொழிற்சங்க கவுன்சில் உருவாக்கம் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த குரலை வழங்கியது. தனிப்பட்ட போராட்டங்களை விட கூட்டு நடவடிக்கைகள் வலுவானதாக மாறின. இந்த அமைப்பு கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தியது. தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து கொண்டனர். டிரான்ஸ்கார்பத்தியன் உக்ரைனின் சமூக வளர்ச்சியில் இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றியது. சமூக சமத்துவம் மற்றும் நீதி மேம்பட்டது. காலப்போக்கில் தொழிற்சங்க கவுன்சில் பல்வேறு துறைகளில் உள்ள தொழிலாளர்களை இணைத்தது. இது ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்தது. எனவே 21 ஜனவரி 1945 அன்று நிறுவப்பட்ட இந்த தொழிற்சங்க கவுன்சில் டிரான்ஸ்கார்பத்தியன் உக்ரைனின் தொழிலாளர் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது.